ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சரியான சம்பவம் ஒன்று இருக்குது. நான் எதிரே பார்க்கல, ஆனால் இது ஒரு ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு லைட்டாக மைண்டில் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. நான் வெளியே நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணுறாரு, என்னென்னா நான் உங்களை பார்த்துருக்கேன், வீடியோவில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நானே யோசித்தேன், யூடியூப்பில் இருக்குது வெறும் 30 சப்ஸ்கிரைபரு, இன்ஸ்டாவில் இருக்குது ஒரு 400 பேர். 400ல் 300 ஆல்ரெடி எனக்கு உண்டு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னோடய ஃபேமிலியில் இருக்கிறாங்க. மிச்சம் 100 வந்து இப்போ ஒரு 4 நாளாக வீடியோ போடுறேன். அந்த 4 நாளில் அந்த 100 பேர் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் இன்றைக்கி நம்மளை இன்றைக்கி பார்க்க போகிறாங்கிறாரு. அப்போ எனக்கே சிரிப்பு வந்துச்சு. சரி, இது எப்படி எடுத்துக்கிட்டுன்னு தெரியல. இது ஒரு மீட்டப்னு எடுத்துக்கலாமா, இல்லாட்டா ஒரு சும்மா நம்மளை பார்க்க வரன்னு எடுத்துக்கலாமா. ஆனாலும் அவர் அந்த மெசேஜ் பண்ணி கேட்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, சரி, அப்போ எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தர மாதிரி தான். அவர் என்னை பார்க்க வரதோ அதை சொல்கிறாரு. ஓகே, நல்லா இருந்துச்சு. மெசேஜில் கேட்டேன், தலை பரவாயில்லையா, வீடியோலாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டேன். சூப்பராக இருக்குச்சு, நீங்கள் பண்ணுங்க, நல்லா தான் இருக்குன்னாரு. சரி, இப்போ அவரையும் நம்ம மீட் பண்ணி நம்ம பேசிட்டு வைப்போம், சரிங்களா? சப்ஸ்கிரைபரு, ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபரு, அந்த இத்தனை பேர் இருக்கிறதுல அவங்க ஒருத்தர். அஸ்ஸலாமு ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்படி போயிட்டுருக்கு? எல்லாமே சிறப்பு தானா? எது வீடு இது தானா? ஆனால் அந்த பக்கத்தில் இருந்துட்டு அந்த வீடியோ மூலியமாக கண்டுபிடிச்சிருக்குங்கும் போது ஒரு சந்தோஷமே, மற்றபடிலாம் வேறு எதுவுமே இல்லை. அதான் நானும் இங்கே ஒரு வருஷமாக இருக்கிறேன். இது நாள் வரைக்கும் நம்ம பார்க்கல. இது இப்போ ஒரு மீட்டப்னா ஒரு பரவாயில்ல, அது ஒரு சந்தோஷம். ஒரு வீடியோ மூலியமாக பார்க்குறது ஒரு சந்தோஷம் தானே. நல்லா தான் பேசிகிட்டு இருந்தோம். நமக்கு மேடம் ஃபோன் பண்ணி சீக்கிரம் வேற ஒரு வார்த்தையை விட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயாச்சு. நமக்கு வேலை வந்துட்டு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே கிளம்பிட்டேன். பரவாயில்ல, ஒரு 4 வீடியோ தான் போட்டு ஒருத்தர் மெசேஜ் பண்ணி நம்மகிட்ட பேசுகிறாருன்னா ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துச்சு. மற்றவங்களுக்கு இது பார்க்கும் போது என்னடா கிளம்புறான்னு இருக்கும். எனக்கு அப்படிலாம் ஒன்றும் பெருசாக தெரில. ஒருத்தர் மெசேஜ் பண்ணி கேட்கும் போது அவர் நேரில் பார்த்துருக்கும் போது கூட நீ இன்ஸ்டாவில் போட்டுக்கிட்டு அப்படின்னு சொன்னால் கூட அப்படியான்னு சரின்ட்டு அப்பவும் ஒரு எக்ஸாமெண்ட் இருக்கும். பரவாயில்லையே, நம்ம ரீச் ஆகிருக்கோமா அப்படின்னு. கோயத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே பக்கத்தில் ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசுகிறாருன்னா, அது வீடியோ வச்சு பேசுகிறாருன்னா கொஞ்சம் சந்தோஷம். சரி, இதுக்கு மேலே நான் வேறு என்ன சொல்லன்னு தெரில. எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. கம்பல்சரி நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட சேனல், யூடியூப் சேனலையே கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆதரவு கொடுத்தா மட்டும்தான். எல்லாமே உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. இப்போ 30 இருக்குது. 30 வந்து மாறலாம். நிறையா சொல்கிறதுக்குன்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இப்போ சொன்னால் ரொம்ப இதாக இருக்கும். என் கையிலேயே இருக்குது. வீடியோ நான் தரமாக போட்டேன்னா தரமாக நீங்களும் செஞ்சு விடுவீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, கம்பல்சரி நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் ஜாலியாக சந்தோஷமாக இருங்க. வீடியோ தொடர்ந்து நானும் போட்டுக்கிட்டே இருக்கேன்.